குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் 2024 6/1/2024 அன்றைக்கி நடந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின், ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுக்குறாங்க? ஆர்ஜேபிஎல் சிங்கிள் கோலன் என்என்எல்பி அடுத்து டபுள் கோலன் ஒய்ஏடபிள்யூசி சிங்கிள் கோலன் கொஸ்டின் மார்க். அதாவது ஆர்ஜேபிஎல் என்என்எல்பிக்கு ரிலேட் ஆனால் ஒய்ஏடபிள்யூசி எது கூட ரிலேட் ஆகும்னு கேட்குறாங்க. ஏங்கிறத ஒன்று எடுக்கணுமா, B2 C3 இதே மாதிரி Z 26 வரைக்கும் எடுத்துக்கணும். நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிசிடி 26ஐயும் நம்ம நம்பரில் எழுதிக்கலாம். ஏபிசிடி F1லேருந்து 26 வரைக்கும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்? ஆர்ஜேபிஎல். அப்போ முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுவோமா? ஆர்னா என்ன? ஆர்னா 18வது எழுத்து, ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து ஜேனா என்ன? 10வது எழுத்து. பிங்கிறது 16வது எழுத்து. எல் அப்படிங்கிறது 12வது எழுத்து. அப்போ ஆர்ஜேபிஎல் எது கூட லிங்க் ஆகுது? சிங்கிள் கோலன் என்என்எல்பி கூட லிங்க் ஆகுது. ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் ப்ளூ கலரில், அதை பாருங்கள். என்னங்கிறது எத்தனாவது எழுத்து? 14. அடுத்து என் 14. எல்லுங்கிறது 12வது லெட்டர். பி அப்படிங்கிறது 16வது லெட்டர். இப்போ நமக்கு ஆர்ஜேபிஎல் அப்படிங்கிறது 18வது 10வது 16வது 12வது எழுத்து. என்என்எல்பி 14 14 12 16வது எழுத்து. இதிலிருந்து நம்ம ஒரு ரிலேஷன் மேக் பண்ணலாம். எப்படி மேக் பண்ணலாம்? ஆறிலிருந்து நான் எண்ணுக்கு போகணும். ஆறிலிருந்து எண்ணுக்கு போகணும். 18லேருந்து நான் 14க்கு போகணும். என்ன செஞ்சால் 14க்கு போக முடியும்? 18லேருந்து 4 கழிச்சா 14க்கு போக முடியும். அடுத்து ரெண்டாவது ஜேலேருந்து எண்ணுக்கு போகணும். ஜேங்கிறது என்ன? 10வது எழுத்து. எண்ணுங்கிறது 14வது எழுத்து. அப்போ 10லேருந்து 4 கூட்டினா 14வது எழுத்துக்கு போயிட்டு. அடுத்து தேர்ட் ஸ்டெப் பியிலேருந்து எல்லுக்கு போகணும். அதாவது 16லேருந்து 12க்கு போகணும். என்ன செய்யணும்? 4 சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்து 4 ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு தெளிவான ரிலேஷன் தெரிஞ்சு போச்சு. முதல்ல 4 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், அடுத்து 4 ஆட் பண்ணுங்கள். 4 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 4 ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். கரெக்டுங்களா? சரி, கொஸ்டினுக்குள்ளே போயிடலாமா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்ஏடபிள்யூசி. ஒய்ங்கிறது எத்தனாவது எழுத்து? ஒய்ங்கிறது 25வது எழுத்து. அப்போ நம்ம கான்செப்ட் படி முதல்ல என்ன பண்ணணும்? 4 கழிக்கணும். அப்போ 25லேருந்து 4 கழிச்சா 21. 21வது லெட்டர் பாக்ஸில் என்ன இருக்குது? யூன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி வராது, SEGUG வராது. ஏன்னா யூவில் ஆரம்பிக்கணும். ஆப்ஷன் டியும் வராது. கட் பண்ணிட்டோம். சரி, இப்போ ஆப்ஷன் ஏயா பியாங்க தான் டவுட்டு. ரெண்டாவது லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது லெட்டர் வந்து ஒய்ஏ, ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது முதல் எழுத்து. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? 4 ஆட் பண்ணணும். அப்போ 1 கூட 4 ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். 5வது எழுத்து என்னது? இ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பி பாருங்கள், யூக்கு அப்புறம் யூ கொடுத்துருக்காங்க. அப்போ பி வராது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆன்சர். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? UESG. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.